வாங்க, என்ன வேணும்? வீட்டுக்கு குட்டி பசங்க கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஒரே அடம் பண்றாங்க. வீட்டுக்கு வெளியே போய் விளையாடுற மாதிரி எதுவும் திங்ஸ் இருந்தா காட்டுங்களே. பசங்கன்னா அடம் தான் பண்ணுவாங்க. வீட்டை விட்டு வெளியே வராத மாதிரியா? இந்த மாதிரி கிரிக்கெட் பேட் ஷட்டிலுக்காக கொடுங்களேன். கிரிக்கெட் பேட்டா? பசங்க அடிச்சு கண்ணாடி எதுவும் உடைச்சு கொடுவாங்களே. பிளாஸ்டிக் பால் தாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. தைரியமா வாங்கி கொடுங்க, அடிச்சு விளையாடட்டும். இதுவும் ஓகே. ரெண்டு சேர்த்து எவ்வளவு ஆகுது? 250. இது 250, பேட் 250. மொத்தம் 500 கொடுங்க. இந்தாங்க. கரெக்டா இருக்குங்களா? நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. இந்தாங்க 10 ரூபா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். 500 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன், வெறும் 10 ரூபா தான் டிஸ்கவுண்டா? இந்த 10 ரூபா நீங்க வாங்கின பொருளுக்கு டிஸ்கவுண்ட் இல்லங்க. உங்களுக்கு முன்னாடி வந்த கஸ்டமர் 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாங்க. அதுல 10% 10 ரூபா. அதான் உங்களுக்கு டிஸ்கவுண்டா கொடுத்தேன். அப்ப நான் வாங்கின பொருளுக்கு டிஸ்கவுண்ட்? அது உங்களுக்கு அடுத்த கஸ்டமருக்கு போகும். நான் 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டேனே, அப்ப 50 ரூபா அடுத்த கஸ்டமருக்கு போகுமா? ஆமாங்க, அப்படிதான். இன்னைக்கு ஃபுல்லா அதான் ஸ்கீம். நம்ம 10 ரூபா டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோ, நமக்கு அடுத்த ஒரு கஸ்டமருக்கு 50 ரூபா டிஸ்கவுண்டா? விடக்கூடாது. அப்ப நானே அடுத்த கஸ்டமரை வந்து பில் பண்ணிட்டா அந்த 50 ரூபா டிஸ்கவுண்ட் உங்களுக்கே கிடைக்கும். ஆனா மினிமம் 100 ரூபாய்க்கு பில் பண்ணணும். அவ்வளவுதானே? அப்போ இந்த 100 ரூபாய்க்கு ஏதாச்சும் கொடுத்துருங்க. ஏதாவது கொடுத்துறவா? இந்த கலரிங் ஷர்ட் வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட்? நீங்க வாங்கின 500 பில்லுக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட். அப்பா, நம்ம கமிஷன் நமக்கே வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மேடம், ஒரு நிமிஷம் இல்லைங்க. வேற என்ன சொல்லுங்க. இப்போ நீங்க வாங்கின கலரிங் ஷர்ட்டுக்கு அடுத்த கஸ்டமருக்கு 10 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 10 ரூபா அடுத்தவங்களுக்கு போதுமா? அதையும் விடக்கூடாது.